வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் இடையிலான போரானது தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த போரினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஈரானுடைய முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி தளமாக கார்க் என்ற இடம் இருக்கிறது, இந்த தீவு இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த தீவில் இருக்கக்கூடிய இராணுவ இலக்குகளை முற்றாக விட்டதாக கூறியிருக்கின்றார். இந்த நிலையில எண்ணெய் கிடங்குகளை கூட அதன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இது நிச்சயமாக நடக்குமாக இருந்தால் உலகளவில் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதற்கு பதிலடியாக ஈரானிய புதிய உயர்மட்ட உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜ்தபா அலி ஹமீனி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் அங்கிருந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும், குறிப்பாக அப்படி அகற்றப்படாத இல்லாட்டி மூடப்படாத நிலையில் தாக்குதல் தொடரும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த மோதலினால மக்கள் சந்திக்கக்கூடிய விடயமானது மிக கொடூரமாக இருக்கிறது. ஈரானில் இதுவரை 1450 பேருக்கு மேற்பட்ட மக்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக லெபனானில் மருத்துவ பணியாளர்கள் உட்பட 700க்கும் அதிகமானவர்கள் பலியாகி இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் ஈராக்கில் அமெரிக்காவுடைய எரிபொருள் நிரப்பு நிலையம் நேற்றைய தினம் அளவில் விபத்துக்குள்ளாகி இருந்தது உங்களுக்கு தெரியும். இதிலையும் 4 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றது. இதனை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் அமெரிக்கா இது தொடர்பாக உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை வெளியிடவில்லை. இதனை ஈரான் சுட்டு வீழ்த்தியதுன்னு சொல்லி, இந்த நிலையில இஸ்ரேல் மீதும் ஈரானும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் தொடர்ச்சியாகவே தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றார்கள். அங்கேயும் பலி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உலக அளவில் இந்த போர் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. எனவே பொருளாதார நெருக்கடிகளையும் இந்த போரானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக பொருளாதார ரீதியில் ஏனைய நாடுகளுக்கும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கச்சா எண்ணெயினுடைய விலையும் தற்போது அதிகமாக உயர்ந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபக்கத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இருப்பது போன்ற ஒரு சமிக்கையை வெளிப்படுத்தி இருந்தாலும் சில நிபந்தனைகளை விதித்திருந்தது. இது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதால தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதனால இந்த போர் எப்பொழுது முடியும் என்பது தொடர்பான விடயங்களை கூற முடியாமல் இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் மாகாணத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த பிராந்தியத்தில் பெரும் பேரழிவுகளை சந்தித்து வருவதாக சொல்லப்படுகிறது. உயிரிழப்புகளும் அங்கே அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசு ஊடகங்களுடைய தகவலின் அடிப்படையில் பார்க்கிற போது இதுவரையில் குறைந்தது அந்த பகுதிகளில் 112 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 969 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய ராய்ட்டர்ஸ் செய்தித்தளங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் அங்கிருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கிற போது 112 பேர் பலியாகி இருப்பதாகவும் 969 பேருக்கிட்ட படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காயமடைந்தவர்கள் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் பலி எண்ணிக்கை இதைவிட அதிக அளவில் உயரக்கூடும் என்று சொல்லியும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானுடைய மக்கள் தொகையில் சுமார் 10% வாழக்கூடிய இந்த குர்து இன மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்துதான் இந்த தாக்குதல் திட்டமிட்ட ரீதியில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இன மக்களிடையே இந்த விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசியல் ரீதியாக பார்த்தால் ஈரானில் ஒரு மக்கள் எழுச்சியை தூண்டுவதற்கு அங்கிருக்கக்கூடிய குர்து ஆயுத குழுக்களை அமெரிக்கா பயன்படுத்த முயல்வதாக பேச்சுக்கள் எழுகிறது. ஆனால் மறுபக்கத்தில் அந்த பிராந்திய பகுதிகளில் குண்டு தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுத்து வருகிறது. இதே நேரத்தில் ஈராக் எல்லை பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குர்து
போராளிகளுடன் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக கூட கூறப்படுகிறது. இப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த போரை மேலும் சிக்கலாக்க விரும்பவில்லை என்ற ரீதியில கூட அவர் தற்போது பின்வாங்கி இருக்கிறார் என்ற ரீதியிலையும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எப்படி இருப்பினும் இந்த போர் மறுபக்கத்துல பலத்த சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு புறம் குர்து படைகளுடைய உதவியை நாடிக்கொண்டு மறுபக்கம் அந்த பிரதேசத்திலேயே அவர்கள் வாழும் நிலப்பகுதிகளிலேயே இந்த குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றிருப்பதானது இந்த மோதலுடைய குர்து மக்கள் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் என்ற ரீதியில தான் சந்தேகமும் எழுகிறது. மறுபக்கத்தில் இவ்வாறான விடயங்கள் திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது போன்றுதான் தெரிகிறது. இதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு ஒரு விடயத்தை வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஈரானிடம் தான் அவர்கள் உருக்கமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்ள தற்காத்துக் கொள்வதற்கு ஈரானுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அண்டை நாடுகளான அந்த வளைகுடா நாடுகள் மீது இந்த தாக்குதல்களை நடத்துவதை தவிர்க்குமாறு ஹமாஸ் அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லி வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 28 தான் இந்த போரானது தொடக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 15 நாட்களை கடந்து ஏனைய நாடுகளுக்கும், குறிப்பாக கட்டார் ஆகட்டும், சவுதி ஆகட்டும் போன்ற நாடுகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் காசா மக்களுக்கும் ஒரு மனிதாபிமான உதவிகளையும் அமைதி பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுக்க ஆரம்ப கட்டத்திலேயே முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போர் ஈரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போரினூடாக அந்த பகுதிகளிலும் பிரச்சனைகள் எழுகின்றது. எனவே பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்துவ உறவுகளை பாதுகாக்கவும், மோதலை மேலும் விரிவடையாமல் இருக்கவும் அண்டைய நாடுகள் மீதான இந்த ஏவுகணை தாக்குதலாகட்டும், ட்ரோன் தாக்குதல்களாகட்டும் இவற்றையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் ஹமாஸ் அமைப்பு வேண்டுகோள் விடுத்ததாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் காசாவில் ஏற்கனவே பார்க்கிற போது இஸ்ரேலுடைய தாக்குதலில் 72,000க்கு மேற்பட்டோர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அங்கே நீண்ட காலமாக தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இதே நேரத்தில் வளைகுடா நாடுகளுடைய நிதி உதவிகளும் அமைதி முயற்சிகளுக்காக கிடைக்க இருப்பதாக ஈரான் யுத்தத்திற்கு முன்பு இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக ட்ரம்பினுடைய அமைதி வாரியத்திற்கு கூட கட்டார், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் பில்லியன் கணக்கான பணத்தை எல்லாம் உதவி செய்வதற்கு இல்லாட்டி நிதியுதவியை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தன. ஆனால் எப்போது இந்த ஈரான் போர் தொடங்கப்பட்டதோ அதற்கு பிற்பாடு இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இத்தகைய சூழ்நிலையில தான் ஈரான் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை இலக்காக கொண்டு நடத்துவதற்கான உரிமை உண்டு, அதை நடத்துவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏனைய சகோதரத்துவ நாடுகள் மீது இவ்வாறான போர்களை முன்னெடுக்க வேண்டாம் என்பதுதான் அவர்களுடைய ஹமாஸினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது மறுபக்கத்தில் இந்த அமெரிக்கா எவ்வாறான நிலைப்பாடை கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஈரானுடைய முக்கியமான தளங்கள் எல்லாம் குறிவைத்து அழித்து விட்டோம். எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஈரானை ஒரு தோற்கடிக்கப்பட்ட நாடாக பார்ப்பதாக சொல்லி இருக்கின்றார். எனினும் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை அல்ல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த ஒரு விடயத்தை சமூக வலைதள பதிவில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஈரான் சில நிபந்தனைகளை சொன்னதுதானே, அதன் அடிப்படையில் தான் ட்ரம்பினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் மத்திய கிழக்கு முழுவதையும் ஆக்கிரமிப்பதற்கு ஈரான் திட்டமிட்டிருந்தது. அந்த திட்டங்கள் எல்லாம் தற்போது அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய புதிய கடற்படை ஆயுத திறனை வெளிப்படுத்தும் வகையில் பூமிக்கடியில் அமைந்திருக்கக்கூடிய மிசைல் நகரம் என்று சொல்லி அந்த ஒரு ரகசிய தளத்தின் காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதாவது ஈரானிய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த தற்கொலை தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பெரிய அளவிலான கடல் ட்ரோன் படைகளை தான் தற்போது ஒரு காட்சி வழியினாக அதாவது காண்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அது ஹார்முஸ் நீர்நிலை வழியாக செல்லக்கூடிய கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தான் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏஐ காட்சி
காட்சிகளூடாக கூட சில வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. அதிலேயும் அவ்வாறான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய காட்சியில தான் நீண்ட சுரங்க பாதைகளூடாக கடல் ட்ரோன்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் கடல் வெடிகுண்டுகள் வரிசையாகவே குவிக்கப்பட்டிருப்பது போன்ற ஒரு காட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஊடகங்கள்ல. எனவே சில ஆயுத சோதனைகளுக்காக ஏவப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் அதுல வெளியாகி இருந்ததுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த காட்சிகள் தொலைக்காட்சியில் வெளிவந்திருந்தாலும் கூட அந்த காட்சிகள் எப்போது எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான தெளிவான விவரங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த காட்சிகள் காட்டப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் இஸ்ரேல் அமெரிக்க படைகளூடாக தாக்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு தெளிவான விடயத்தையும் அவதானிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனாலும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயமானது இன்றைய தினம் பேசுபொருளாக மாறியிருந்தது. இதே நேரத்தில் பெர்ஷியன் நீர்நிலை கடற்பகுதியில் 2 எண்ணெய் கப்பல்கள் தாக்குதலுக்கு இலக்காக இருந்ததாக கூட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த ட்ரோனானது தண்ணீர் மேற்பரப்பில் அலட்டி அதற்கு கீழாகவே பயணம் செய்து வெடிக்கக்கூடிய ஒரு ட்ரோனாக இருக்கிறது. எனவே இது இலக்கை மிக துல்லியமாக வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. மார்ச் 1 கச்சா எண்ணெய் கப்பலானது ஓமான் கடற்கரையில் இருந்து சுமார் 44 கடல் மைல் தொலைவில் தாக்கப்பட்டதும் இந்த இடத்துல கூறிக்கொள்ள வேண்டும். இந்த தாக்குதலையும் கப்பலுடைய இயந்திர அறையில தான் வெடிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் தீ ஏற்பட்டதாகவும் பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்திருந்தது. இதே நேரத்தில் சம்பவத்தில் ஒரு கப்பலினுடைய பணியாளர் உயிரிழந்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தது. இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் மற்றும் ஒரு கப்பலும் ஹோரல் ஜைஃபர் என்ற துறைமுகத்திற்கு அருகே நங்கூரமிடப்பட்டிருந்தது. கப்பலில் இருந்த 23 பணியாளர்களும் பாதுகாப்பாக இருந்ததாகவும் அந்த செய்திகள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக ஹார்மூஸ் நீர்நிலையை அடிப்படையாக வைத்துதான் இவ்வாறான திட்டங்களை ஈரான் வகுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. உலகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீர்நிலையாக ஹார்மூஸ் நீர்நிலை காணப்படுகிறது. இந்த உலகிலேயே விநியோகிக்கப்படுகின்ற எண்ணெயில சுமார் 5 ஒரு பகுதி இந்த வழியின் ஊடாகத்தான் கடந்து செல்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பாதையை முடக்கக்கூடிய ஈரானுடைய இத்தகைய செயல்பாடுகள் நிச்சயமாக பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்த இருக்கும். அதே நேரத்தில் கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்ற போது விலை உயர்வும் எண்ணெயினுடைய கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வும் அதிகரிக்கக்கூடும். இது உலகளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். உலகளவில் பொருளாதார ரீதியிலான மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே ஈரானுடைய இத்தகைய செயற்பாடுகள் நிச்சயமாக அவர்கள் காட்சிப்படுத்துவது போன்று உண்மையாகவே நீருக்கடியில் இவ்வாறான ட்ரோன்கள் இல்லாட்டி நீருக்கு கீழாகவே வெடிக்கக்கூடிய இவ்வாறான விடயங்கள் இருக்குமாக இருந்தால் அது அமெரிக்கா எவ்வளவு தூரம் இதனை கையாள போகிறது என்பது தொடர்புலையும் நாங்கள் யூகிக்க வேண்டும். இதே நேரத்தில் இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள், பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்த்திருக்கின்றோம். அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறாக அமைய போகிறது, இல்லாட்டி அடுத்து வரக்கூடிய விடயங்களூடாக எதிர்காலத்தில் எவ்வாறான செய்திகள் வருகின்றது என்பது தொடர்பான முழுமையான தகவல்களையும் காணொலி பதிவினூடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.